அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னோட ஹோல்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50. அது வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் 24,400. அதை பிரேக் பண்ணி கீழே போச்சு. பட் திரும்ப வந்து ட்ரம்ப் வந்து திடீர்னு அறிக்கை விட்டார் அப்படின்னு ஒரு அஃபீஷியல்ஸ் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க எம்பசிலேருந்து. அவங்க வந்து ஆகஸ்ட் 5 வந்து நான் வந்து மாற்றுறேன், இது வந்து ப்ரொடக்டிவிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆகஸ்ட் 25 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பு அப்படித்தாங்க, நம்ம உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து மூவிங் ஆவரேஜ் 100ல் டச் ஆகிட்டு மேலே தான் நிற்கிது. இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஸ்டாக்கை வந்து நல்ல க்ரோத் ஸ்டாக்கை இமீடியட்டாக நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா க்ரோத் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு நல்ல ஸ்டாக்கை பாட்டமில் வாங்கிட்டோம்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலும் நமக்கு இமீடியட்டாக ப்ராஃபிட் கிடைக்கும், கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணோம். அடுத்து வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து பெருசாக இது மூவ் ஆகலை. நமக்கு வந்து 100 பிரேக் அவுட் கொடுத்தா தான் நமக்கு நல்லா நெகட்டிவ் இருக்கும். இது வந்து $97.99 தான் இருக்குது டாலர் இண்டெக்ஸ். ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் தான். அடுத்து வந்து என்னோட ஹோல்டிங்ஸில் இருக்கிறது வந்து ப்ளூ ஸ்டார், இது ஒரு ஏசி கம்பெனி. எனக்கு வந்து ஓவராலாக 6% பாசிட்டிவில் தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். ஒரு 20% 28% வருமானு வெயிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக நேற்று வந்து இந்த கம்பெனி வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க, நெகட்டிவாக தான் இருந்தது. பட் இன்றைக்கி வந்து 3% பாசிட்டிவில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிராவிட்டா இந்தியா, அது வந்து 1.5% எனக்கு பாசிட்டிவில் இருக்குது. விபிஎல் வந்து வச்சுருக்கேன் 0.1% பாசிட்டிவில் இருக்குது. நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து நான் -9% நெகட்டிவில் இருக்குது. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி 15% மேலே ஏறினாங்க. எனக்கு வந்து 21% நெகட்டிவில் இருந்து இப்போ 9% மாறி இருக்கு. ஆர்விஎன்எல் வந்து -18% இருக்குது. இரேடா நான் வச்சுருக்கேன் 25% நெகட்டிவில் இருக்குது. இதுதான் எனக்கு இருக்கிறதுலே அதிகமாக நெகட்டிவ் இருக்குது. நான் ஆவரேஜ் பண்ணலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பிரச்சனை இல்லை, இது நல்ல ஒரு அமௌண்ட் தான், கணிசமான அமௌண்ட் தான் போட்டிருக்கேன். என்னோட ஹோல்டிங்ஸ் நான் காமிக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் ஹைலைட் பண்ண விரும்பலை, இன்னொன்று வீடியோவில் காமிக்கக்கூடாது. ஆயில் இந்தியா வந்து -5% நெகட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி வந்து -8% நெகட்டிவில் இருக்குது. இவ்வளோ தாங்க என்னோட ஹோல்டிங்ஸில் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து லாங் டேர்மாகவும் வச்சுக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. நல்ல கம்பெனிஸ் தான். ஷார்ட் டேர்மாக வச்சுக்கலாம், நல்ல கம்பெனிஸ் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஒரு 30%, 25 to 30% நான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஹோல்டிங், அதாவது நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டாக்ஸில் என்னென்ன மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 3%க்கு மேலே இருக்கிறத நான் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். என்எஸ்டிஎல் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணிருக்கோம், நேற்று தான் ட்ரேடுக்கு வந்தது. இன்றைக்குமே 20% அப்போ சர்க்கியூட் தாங்க. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், அது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, இண்டஸ்ட்ரியல் மிஷினரியில் இருக்காங்க. 14 crore கேபிட்டல் இருக்குது, மார்க்கெட் கேபிட்டல் 14,000 கோடி. 5% இன்னைக்கு வந்து அப்பில் இருந்திருக்கு. எலிட்கான் இன்டர்நேஷனல், இவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே அப்பர் சர்க்கியூட்டில் தான் இருக்காங்க. டொபாக்கோ கம்பெனி, மிட் கேப்பு 37,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. இன்றைக்குமே அப்பர் சர்க்கியூட் தான் 4.99%. கோஃபோர்ஜ் வந்து 4% அப்பர் சர்க்கியூட் அப்பில் இருந்திருக்காங்க. ஐடி செக்டர் மிட் கேப்பு 54,000 கோடி. ப்ளூ ஸ்டார் வந்து 3.2% அப்பில் இருந்திருக்காங்க. ஏசி கம்பெனி மிட் கேப்பு 36,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஒக்ராத், இது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி, இவங்க வந்து ஸ்மால் கேப்பு 24,000 கோடி. இது வந்து 3% அப்பில் இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்கில் பாசிட்டிவ்ல இருந்து. நெகட்டிவ்ல இருந்தது பிஹெச்இஎல் வந்து 4.95% வந்து டவுனில் இருந்திருக்கு. இவங்க வந்து ஹெவி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டாக இருக்குது, அந்த செக்டரில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் மிட் கேப்பாக இருக்காங்க, 83,000 கோடி. ரிலையன்ஸ் பவர் வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம். இவங்க வந்து 4.93% இன்றைக்கி டவுனாக இருந்தது. பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க, 19,000 கோடி ஸ்மால் கேப்பு. சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல், இவங்க வந்து 4.38% டவுனில் இருந்திருக்காங்க இன்றைக்கி. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி, 15,000 கோடி ஸ்மால் கேப்பு. சரதா எனர்ஜி 4.33% டவுனில் இருந்திருக்காங்க. ஃபெரோ அலாய் மேனுஃபேக்சரிங், ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட லாஸ்ட் 2-3 டேஸில் வந்து 20% மேலே போயிருக்கு. அதனால சின்ன கரெக்ஷன் இருக்கும். ஸ்மால் கேப்பு இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 20,000 கோடி. ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ், இவங்க வந்து அசட் மேனேஜ்மெண்ட், ஸ்மால் கேப் தான், 21,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல், 3.86% டவுனில் இருந்திருக்காங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து 3%, இது நம்ம ஹோல்டிங்கில் இருக்கிறது தான், 3% டவுனில் இருந்திருக்கு. ஐடி செக்டர் ஸ்மால் கேப்பு 13,000 கோடி. அடுத்து வந்து நான் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃபோர்டீஸ் வந்து இன்றைக்கி வந்து நெட் ப்ராஃபிட் ரிசல்ட் கொடுத்தாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 56% வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் சேல்ஸ் கூட 16% அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இதில் என்ட்ராக விரும்பலை, ஏன்னா இது ஆல்ரெடி ஹையர் வேல்யூவேஷனில் தான் இருக்காங்க. இந்த செக்டார் வந்து ஹாஸ்பிட்டல் டயக்னோஸ்டிக் சென்டர், மிட் கேப்பு 64,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்காங்க. பிஹெச்இஎல் இன்னைக்கு கன்சல்டேட் ரிசல்ட் கொடுத்தாங்க. இவங்க வந்து லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் நெகட்டிவில் தான் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பட் சேல்ஸ் வந்து 0.04% வந்து பாசிட்டிவில் இருக்குது.
இவங்க வந்து போன குவார்ட்டரில் வந்து 211 கோடி வந்து லாஸ்ட்டில் இருந்தது. இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதனால தான் இந்த ஷேரை வந்து ஒரு 5% வந்து கீழே இறக்கி விட்ருக்காங்க. இருந்தாலும் அது அவங்க வந்து என்ன ரேஞ்சில் 200 டே மூவிங் ஆவரேஜில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி நாளைக்கு ஃபர்தராக கீழே போகுமான்னு தெரில. வாங்கலாம்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 200 அந்த ரேஞ்சில் வாங்கலாம். ஸோ 270 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பட் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செக்டார் வந்து ஹெவி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்காங்க. மிட் கேப்பு 83,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்காங்க. அடுத்து வந்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. அட்டகாசமான ரிசல்ட் தான். 18% வந்து ரைஸ் ஆகிருக்கு. இது ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி சான்ஸ் கிடையாது. இவங்களோட சேல்ஸ் வந்து 27% ரைஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு டிஃபென்ஸுக்கு மெயினாக டிஃபென்ஸ் செக்டரில் இருக்காங்க. கமோடிட்டி கெமிக்கல்ஸ், ஓகே, கெமிக்கல் பாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க. லார்ஜ் கேப்பு 1.35 lakh crore வந்து மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதில் என்ட்ராக முடியாது. நான் என்ட்ராக மாட்டேன். எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் 13,000 கீழே வரணும். ஆக்சுவலி இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்தால் கூட நம்ம என்ட்ரு ஆகலாம். அடுத்து வந்து நேஷ்னல் அலுமினியம். இது வந்து நால்கோ. இது வந்து நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க இந்த ஸ்டாக்கு. ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டில். 78% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸுமே 33% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து மெட்டல் அலுமினியத்தில் இருக்காங்க. செக்டாரு மிட் கேப்பு 34,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இன்னொன்று இவங்க டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி தான். 2.5 ஒரு ஷேருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்டாக்கை வந்து எங்கேயுமே மூவ் பண்ணாமல் பயங்கரமாக பர்ச்சேஸ் நடந்திருக்கு. இன்னொன்று வால்யூமே நிறைய மேலே கீழே போகவே இல்லை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள 200 to 178 இந்த ரேஞ்சுக்குள்ள பயங்கரமாக பையிங் நடந்திருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்குமே 0.6 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி மேலே போகுமா கீழே வருமானு தெரில. பட் ஆல்மோஸ்ட் இது வந்து 260 போயிட்டு கீழே தான் இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் இந்த ரேஞ்சு 170 180 இதெல்லாம் பையிங் ரேஞ்சு தான். அடுத்து வந்து லிண்டே இந்தியா. இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 5.72%. பட் சேல்ஸுமே டிக்ளைன் ஆயிருக்கு 12%. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் 100 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்காங்க. அந்த லைனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. மேபி நாளைக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா ப்ளூ ஸ்டார் இதே மாதிரி தான் நம்ம சொன்னோம். ப்ளூ ஸ்டார் நேற்று பயங்கர நெகட்டிவாக இருந்தது. 28% நெகட்டிவாக கொடுத்தாங்க. பட் இன்றைக்கி 3% மேலே ஏற்றி விட்ருக்காங்க. இவங்க இன்றைக்கி வந்து ஒரு 1% பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. செக்டார் வந்து கமோடிட்டி கெமிக்கல்ஸ் மிட் கேப்பு 55,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி ட்ரேட் ஆகும்னு. இதில் என்ட்ரு ஆகும்னா இப்போ கூட என்ட்ரு ஆகலாம். நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 6,400 ஓகே தான். ஏன்னா இது ஆல்ரெடி 10,000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ இவ்வளோ கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்னீடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாண்டர்ட் இவங்க வந்து இப்போ ப்ராஃபிட் வந்து 14% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட சேல்ஸ் வந்து 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இது நல்ல பர்சன்டேஜ் தான். பட் இருந்தாலும் இவங்க வந்து ஆல்ரெடி டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதில் என்ட்ராகிற மாதிரி இல்லை. ஒரு 600 அந்த ரேஞ்சு தான் நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் வந்தால் கூட ஓகே. இவங்க செக்டார் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். ஆக்சுவலாக இந்த செக்டாரை நோட் பண்ணாலே நான் நிறைய இந்த செக்டாரில் நோட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் எல்லாமே எப்பயுமே கீழே வரமாட்டேங்குது. நமக்கு எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கீழே இறங்கும் போது நம்ம வாங்கிக்கிட்டோம்னா செம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்மால் கேப்பில் இருக்காங்க. 23,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். அதுக்கப்புறம் சின்ன நியூஸ் மட்டும் பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 28. இண்டிகோ வந்து கேஷ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 10 ரூபா ஒரு ஷேருக்கு. ஸோ ஆகஸ்ட் 13 வந்து எக்ஸ்ட்ரேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்னொன்று, நான் வீடியோ போடுறது உங்கள் குறைகளை கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைகள் ஓகே, வெல்கம். குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னை திருத்திக்கிற விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து வீடியோ கண்டிப்பாக போடணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. ஒரு 200-300 ரேஞ்சுக்கு கீழே இருக்க ஸ்டாக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் அது ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். டிஏ இந்தியா பற்றி இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்கும் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.